டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். பிஜிடிஆர்பி 2025 நோட்டிஃபிகேஷன் மற்றும் காலி பணியிட விவரங்கள் தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இது கிடைத்திருக்கு. 1/6/2025 நிலவரப்படி பிஜிடி அனைத்து பாடங்களுக்குமான காலி பணியிட விவரங்களை சேகரிக்கிறாங்க. இது மாவட்ட அளவிலான செயல்முறைகள் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இன்னும் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கிட்ட போகலை. இதை மைண்டில் நல்லா தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் இன்னும் காலி பணியிட விவரங்கள் ஒப்படைக்கப்படவில்லை. இது டிஸ்ட்ரிக்ட் சிஓ ஆஃபீஸ் லெவலில் தான் செயல்முறை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ சிஓ லெவலில் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அமைச்சர்கிட்ட போய் நிதி அமைச்சர்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கி அதன் பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் செல்லும். உடனே இந்த செய்தியை பார்த்த உடனே மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன், ஏப்ரல் மாதம் எக்ஸாமு, மே மாதம் ரிசல்ட்டு, ஜூன் மாதம் அப்பாயின்மெண்ட்டு நினச்சிக்காதீங்க. இந்த செயல்முறைகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்களும் படிக்கிறத ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிடுங்க. இது செயல்படுறதுக்கும் நீங்கள் செயல்படுறதும் கரெக்டாக இருக்கும். 4/1/3/2025 பள்ளி கல்வித்துறை. இது வேலூர் மாவட்டம் சார்ந்த தகவல். அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் 1/6/2025 நிலவரப்படி, அதாவது இதை முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா 31/5/2025 ஓய்வு பெறுவார்கள். அந்த ஓய்வு பெற்ற பிறகு அடுத்த நாள்லேருந்து காலி பணியிடங்கள் தானே. அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இது 16 பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் எல்லா வருஷமும் 16 பர்டிகுலர்ஸ் அப்படி. 1/6/2025 நிலவரப்படி எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்றத தகவல் யூஸ்வலாக எல்லா வருடங்களும் கேட்பாங்க. இது மைண்ட் நல்லா வச்சுங்க. வழக்கமாக எல்லா வருடங்களையும் கேட்கப்படக்கூடிய செயல்தான் இது. பட்ஜெட்டுக்காக கேட்குறது, நோட்டிஃபிகேஷனுக்காக கேட்குறது, அதுக்கப்புறம் ஆனுவல் பிளானருக்காக கேட்குறதெல்லாம் கிடையாது. வருடாந்திர அடிப்படையில் எப்போவுமே 16 பர்டிகுலர்ஸ், அந்த 1/6 அதற்கான தகவல்கள் அப்படின்னு கேட்குற செயல்முறை தான். அதனால தான் முதலே சொல்லிட்டேன், இது என்னது டிஸ்ட்ரிக்ட் லெவல் செயல்முறைன்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு என்ன கேட்குறாங்க, 1/6/2025 நிலவரப்படி நிரப்ப தகுந்த இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் அனைத்து படங்கள். நான் ஏன் முதுகலை ஆசிரியர் மட்டும் டைட்டில் போட்டிருக்கேன்னா, இது பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக இருக்குது. எஸ்ஜிடி தேர்வு நடத்திட்டாங்க, பிடி தேர்வும் நடத்திட்டாங்க. இன்னும் பிஜி தேர்வு மட்டும்தான் 3 வருஷமாக நடத்தாதனால இந்த காலி பணியிட விவரங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கோ வேக்கன்சிக்காகவோ ஆனுவல் பிளானுக்காகவோ ஒரு ஃபண்டமெண்டலான பேசிக் டேட்டா கொடுக்கறதுக்கு இது செயல்முறைன்றதை நம்பலாம். அந்த எஸ்ஜிடி அண்டு பிடி பணியிடங்கள் கேட்கறது பார்த்திங்கன்னா அது கூடுதல் பணியிடமா, இல்லை அடுத்த தேர்வுக்கானதா, இல்லை சர்ப்ளஸ் டெப்டேஷன் அந்த மாதிரி செயல்முறைகளா, இல்லை இப்போ கவுன்சிலிங் நடத்துறதுக்காக கேட்குறாங்களான்றது இனி வரும் தகவல்களை பொறுத்து நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற தகவலை வச்சு எதையுமே முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்ஜிடி பணியிடங்கள் கேட்குறது கூடுதல் பணியிடத்துக்காகவும், அதன் பிறகு இப்போது எக்ஸாம் எழுதி ஒதுக்கி இருக்கிற அந்த 2778 பணியிடங்களுக்கான கலந்தாய்வு, பிடிடிஆர்பி 3191 பணிகளும் கலந்தாய்வு, அதன் பிறகு கூடுதல் பணியிடம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஊர்ஜிதமாக இந்த தகவல் வச்சு சொல்லவே முடியாது. இது வழக்கமான செயல்முறை தான். ஸோ 31/5/2025 பணி ஓய்வு பெறுவோர் உட்பட இணைப்பு படிவத்தில் பூர்த்தி செய்து 3/3/2025 மாலை 4 மணிக்குள்ளே சமர்ப்பிக்குமாறு கேட்டிருக்காங்க. இது மாவட்ட அளவிலான செயல்முறைகள் தான். திரும்ப சொல்கிறேன், ஏற்கனவே இயக்குனர் தொகுப்பில் சரண் செய்யப்பட்ட பணியிடங்களை காலி பணியிடன்றதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தகவல்கள் வந்தால் பதிவுகளை பார்க்கலாம். இது ஆயிஷாவின் கசடர கற்க.